வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1685 வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. மத்திய அரசு பணியாளர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் தமிழக நண்பர்களுக்கு, அதுவும் ரயில்வே தேர்வை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு ஒரு மிக 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 முக்கிய ஒரு அப்டேட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கு ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ் ஆர்பிஎஃப்க்கான எஸ்ஐ அண்டு கான்ஸ்டபிளுக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. அதுக்கு என்றைக்கு அப்ளை பண்ணுறது, என்றைக்கு லாஸ்ட் டேட்டு, என்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அடுத்து ஹைட்டு செஸ்ட்டு எவ்வளோ இருக்கணும், என்னென்ன ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, என்னென்ன ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் இருக்குது, என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக வீடியோவில் வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்க போனால், ஃபஸ்ட்டாக ஆர்பிஎஃபோட எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷனை தான் இப்போ பார்க்க போகிறோம். கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ எஸ்ஐக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, எதுவும் நைட்டாக வெளியிட்டிருக்காங்க. என்றைக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 15/4/2024 ஓப்பன் ஆகுது. என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்க பார்த்தீங்கன்னா 14/5/2024. ஏறத்தாழ கரெக்டாக ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அதனால் பொறுமையாக இருந்து என்னென்ன தேவை அப்ளிகேஷன் பண்ணதுக்கு அப்படிங்கிறத தப்பு இல்லாமல் கரெக்டாக அப்ளை பண்ணலாம். அப்புறம் சப்போஸ் நான் வந்து ஏதாவது அப்ளிகேஷன் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டேன், அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டேட்டும் ஒரு 10 days கொடுத்துருப்பாங்க. அது எப்போனா 15ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024 முதல் 24/5/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா சில டீட்டெயில்ஸை மட்டும்தான் நம்ம வந்து எடிட் பண்ண முடியும், சில டீட்டெயில்ஸை எடிட் பண்ண முடியாது. அதையும் நம்ம தனியாக வீடியோவிலே பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் இது என்ன லெவல் அப்படின்னா, பேசிக் லெவலில் வந்து பே வந்து லெவல் 6 உள்ளது. இனிஷியல் பே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேசிக் பே 35,400. இது பார்த்திங்கன்னா பேசிக் பே. இதுக்கப்புறம் உங்களுக்கு டிஏ அலவன்ஸ் அது இதுன்னு பார்த்து எப்படியும் உங்களுக்கு குறைஞ்சது 60,000 to 70,000 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து P1. ஏஜ் லிமிட் வந்து அன்ரிசர்வ் கேட்டகரி. ஜெனரல் கேட்டகரி வந்து 20 to 28 வருஷம். டோட்டல் வேக்கண்ட் வந்து ஆல் ஆர்ஆர்பிக்கு 452 வேக்கண்ட்டு. இது வந்து எஸ்ஐக்கான வேக்கண்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக வந்து இது இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு எக்ஸாம் முடித்து போஸ்டிங் போடும்போது கண்டிப்பாக இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த போஸ்ட் வந்து. அதுக்கப்புறம் பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஏஜ் லிமிட்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸாக பார்க்கணும் அப்படின்னா, ஏஜ் லிமிட் டீட்டெயிலாக வேணாது 1 ஜூலை 2024 படி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, எஸ்ஐக்கு வந்து நார்மல் கேட்டகரிக்கு வந்து 20 to 25 இயர்ஸ் தான் இருந்துச்சு. நம்ம இப்போ கோவிட்னால இப்போ 3 இயர்ஸ் ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருந்தால் 20 to 28 வயசு, அதாவது 1/7/2024 வரைக்கும் 28 வயசு. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்டுக்கும் ஏஜ் ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 28 + 5 33 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி கேட்டகரியாக இருந்தால். அதே ஓபிசி நான் கிரீமிலேயர் கேட்டகரியாக இருந்தால் +3 இயர்ஸ். அப்போ 28 + 3 வந்து 31 வயசு வரைக்கும் ஓபிசி கேட்டகரி நான் கிரீமிலேயராக இருந்தால் அப்ளை பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. எப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் அட்லீஸ்ட் 6 months கண்டினியூஸ் சர்வீஸ் ஆஃப்டர் அட்டேஷன். அதில் யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு 3 இயர்ஸ் ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் லென்த் ஆஃப் சர்வீஸ் ஃப்ரம் ஏஜ்லேருந்து. ஓபிசி நான் கிரீமிலேயர் இந்த மாதிரி ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க டீட்டெயில்ஸாக. இப்போ டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னையிலேருந்து என்னைக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நிறைய பேருக்கு சார் நான் இந்த டேட் ஆஃப் பர்த் பண்ணியிருக்கேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிறந்தா அந்த மாதிரி எனக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸாக இந்த டீட்டெயில்ஸாக அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நார்மலாக பார்த்திங்கன்னா யூஆர் கேட்டகரி 20 to 28 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் எப்போனா எந்த வருஷத்துக்கு அப்புறம் எந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரி எந்த டேட்டுக்கு அப்புறம் முன்னாடி பிறந்துடக்கூடாது, எந்த வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தால் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரினா நீங்கள் 2/7/1996க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. சார் நான் 1/7/1996 அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதுக்கப்புறம் ஓபிசி நான் கிரீமிலேயர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2/7/1993க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அதே எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்னா 2/7/1991க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. எதுக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னா, எல்லா கேட்டகரியும் யூஆர்ஓ இடபிள்யூஎஸ்ஓ ஓபிசியோ எஸ்சிஎஸ்டியோ எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் 1/7/2004க்கு அப்புறம் பிறந்தவங்க இதுக்கு நாட் எலிஜிபிள் கிடையாது. இதுதான் டீட்டெயிலான ஏஜ் குவாலிஃபிகேஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கீழே பார்க்குறோம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ், அதாவது யூஆர்
ஓபிசி கேண்டிடேட் அப்படியா இருந்தால் மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 rupees எக்ஸாம் ஃபீஸு. 400 ரூபா வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரீஃபண்ட் ஆகிடும். எப்படின்னா நீங்கள் எக்ஸாம் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணாலே போதும். நீங்கள் பாஸோ ஃபெயிலோ அது 2வது பட்சம். நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுபோக எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மென் ஃபீமேல் மைனாரிட்டி எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸ் இவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 ரூபா எக்ஸாம் ஃபீஸ். அந்த 250 ரூபா அப்படியே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைனில் எதுனாலும் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸை கட்டிக்கலாம். அதுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் இருக்கும். அதுக்கு பேஸ் பண்ணி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு. அதில் ஓகே ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு அப்படி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து சிபிடி எக்ஸாம் பொறுத்தளவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம் தான். டோட்டல் மொத்தம் 1.5 மணி நேரம் 90 நிமிஷம் 120 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க்கு. இதே மாதிரி நீங்கள் நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கொஸ்டின் தப்பு எழுதிங்கன்னா 1/3 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கு. நார்மலைசேஷன் மார்க் வந்து உண்டு. ஏன்னா நிறையா ஷிஃப்ட் நடக்கும். அது மாதிரி இதுவும் அதே மாதிரிங்க எக்ஸாம் சிபிடியில் வந்து பாஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் கூடுவாங்க. வாங்க சிபிடி எக்ஸாமுக்கான சிலபஸ் என்னென்னு பார்ப்போம். மொத்தம் 120 கொஸ்டின் சொன்னால அதில் பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் மேக்ஸ் 35 கொஸ்டின், சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் ஒரு 35 கொஸ்டின், அப்புறம் சென்ட்ரல் அவேர்னஸ் ஒரு 50 கொஸ்டின். அப்போ மொத்தம் 120 கொஸ்டின். இதில் மேக்ஸு ரீசனிங் சென்ட்ரல் அவேர்னஸ் இதுக்கான என்னென்ன டாபிக்ஸுங்கிறத இதை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலான டாபிக்ஸ் என்னென்ன வெயிட்டேஜ் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். நீங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு இது எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அது எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க. அதில் சப் இன்ஸ்பெக்டர் மேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1600 மீட்டர் ரன்னிங் போகணும். 1600 மீட்ரு ஒரே ஒரு சான்ஸு 6 நிமிஷம் 30 செகண்டில் நீங்கள் அதை கிராஸ் பண்ணணும். இதே உங்களுக்கு லாங் ஜம்ப் இருக்கும் 12 அடி தாண்டணும். அதே ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா 3 அடி 9 இன்ச்சு தாண்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தால் உங்களுக்கு வந்து 1600 மீட்டர் ரன்னிங் கிடையாது 800 மீட்டர் ரன்னிங்கு 800 மீட்டர் ரன்னிங்கை 4 நிமிஷத்தில் நீங்கள் கடந்தாகணும். அதே உங்களுக்கு லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா 9 அடி, ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா 3 அடி தான். இதே ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு அது எப்படி பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டு 165 மேலுக்கு. இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நான் தமிழ்நாடு போலீஸு கான்ஸ்டபிள் எஸ்ஐக்கு நல்லா படித்தேன், எக்ஸாமில் நல்ல மார்க் வந்துச்சு. ஆனால் ஃபிசிக்கலில் வந்து எனக்கு வந்து ஹைட் இல்லை, எனக்கு ஜஸ்ட் இல்லை அனுப்பிச்சிட்டாங்க. சரி ஹைட் இல்லை என்ன அனுப்பிச்சிட்டாங்க. நான் 170 இருக்கேன், நான் எம்பிசிபிசி கேட்டகரி 170 கேட்குறாங்க. 169 தான் இருக்கேன், நான் 168 தான் இருக்கேன். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஹைட்டு வந்து ஒன்லி ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 165 தான். அதனால் கண்டிப்பாக இதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதவி இங்கே இருக்குது. இதே ஓபிசி யூஆர் இடபிள்யூஎஸ் மேல் கேண்டிடேட் இருந்தால் ஹைட்டு 165 சென்டிமீட்டர், ஃபீமேல்னால் 157. இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா மேல்னால் 160, ஃபீமேல்னால் 152. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இது வந்து மேல் கேண்டிடேட் மட்டும் தான் செஸ்ட்டு மெஷர்மெண்ட் உண்டு. விரிவடையாத நெல்லில் வந்து 80, விரிவடைந்த நெல்லில் 85. இது வந்து யூஆர் யூடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டு வந்து அன்எக்ஸ்பேண்டடில் வந்து 76.2, எக்ஸ்பேண்டடில் வந்து 81.2 தான். அது பார்த்துக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா ரன்னிங் வந்து ஒன்லி 1 சான்ஸ் தான். மற்ற லாங் ஜம்ப்பு ஹை ஜம்புக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் 2 சான்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் இருக்கும். அது அப்லோட் பண்ணும்போது என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டோட உங்கள் ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் உங்கள் கரண்ட் அப்டேட்டில் உள்ள ஓபி சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க, நான் கிரிமினல் லேயராக இருந்தால். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கான ஓபி சர்டிஃபிகேட் நம்பர் டேட்லாம் கேட்கும். கடைசி நேரத்தில் சார் நான் பழைய சர்டிஃபிகேட் தான் வச்சுருக்கேன், டேட்டு முடிஞ்சு அப்ளை பண்ணலாமா அந்த மாதிரி இதெல்லாம் ஒமிட் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆர்ஆர்பி வெப்சைட்டை பார்த்திங்கன்னா எல்லா ரீஜனுக்கும் தனித்தனியாக வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அது அகமதாபாத்துக்கு என்ன வெப்சைட், நம்ம சென்னைக்கு பார்த்திங்கன்னா rrpchennai.gov.in. அதுக்குள்ளே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பாக உடனே அப்லோட் பண்ணுறேன். நீங்களே வீட்டில் இருந்தபடி தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் இல்லை, நான் அதை எழுதலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஊரில் உள்ள பசங்களுக்கோ, உங்கள் ரிலேட்டிவ் பசங்களுக்கோ, உங்கள் காலேஜில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கோ கொலீஜஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
நம்ம தமிழக இளைஞரும் இனிமேல் ரயில்வே ஸ்டேஷனில் யூனிஃபார்ம் சர்வீஸில் ஆர்பிஎஃபாக நம்ம தமிழ் பசங்களை கண்டிப்பாக பார்க்கணும். அதற்காக பயிற்சி செய்து முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.